வணக்கம் மக்களே, வெல்கம் டு யூன்டெக் வேர்ல்ட் சேனல். இன்னைக்கு எல்லாருமே ஆவலுடன் எதிர்பார்த்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் எப்போது நடைபெறும் நடக்குமா நடக்காதா என்று நிறைய பேர் கேள்விப்பட்டிருந்தாங்க. ஆனால் டிஆர்பியின் ஆனுவல் பிளானர் படி ஆகஸ்ட் மாதம் அதற்குண்டான அறிவிப்பு வெளியாக உள்ளது. இதற்குண்டான முன்னேற்பாடு பணிகளில் டிஆர்பி தீவிரமாக உள்ளதாக ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் உயர் அதிகாரி ஒருவர் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவிச்சுக்கிறாங்க. அதோட பத்திரிகை நியூஸ் தான் நம்ம இங்க பார்க்குறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. மொத்தமாக 1915 பணியிடங்கள் நிரப்புவது குறித்து ஏற்கனவே டிஆர்பியின் ஆனுவல் பிளானர்ல வெளியிட்டிருக்கிறாங்க. இங்கே 6ஆம் நம்பர்ல பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் ஆகஸ்ட் மாதம் இதுக்குண்டான டென்டேட்டிவ் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஸோ மொத்தமான வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா 1915. இந்த வேகன்சி அதிகரிப்புக்கு வாய்ப்பு இருக்கு. காரணம் என்னென்ன பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் 4000 யூஜி மற்றும் பிஜி டீச்சர்ஸ் ரிட்டையர்மெண்ட் போயிருக்கிறாங்க. ஸோ அதுக்குண்டான வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா பிஜி அசிஸ்டன்ட்ல எவ்வளவு வேகன்சி இருக்கோ ஸோ அதுவும் ஏடாதுக்குண்டான வாய்ப்பு இருப்பதாக செய்தி வெளியாகி இருக்கிறது. இதே மாதிரி இந்த ஷெட்யூல் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் மாதத்தில் நடைபெற உள்ளது. ஸோ இந்த செய்தியாளர் சந்திப்பில் உயர் அதிகாரி என்ன தெரிவிச்சுக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துலாம். அந்த அதிகாரி கூறும்போது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பதவியில் காலியாக உள்ள 1915 இடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு ஆகஸ்ட் மாதம் வெளியிடப்பட்டு நவம்பரில் தேர்வு நடத்தப்படும் என வருடாந்திர தேர்வு அட்டவணையில் அறிவிக்கப்பட்டது. அதன்படியே முதுகலை ஆசிரியர் தேர்வுக்கான அறிவிப்பு ஆகஸ்ட் மாதம் வெளியிடப்படும். தேர்வு நடத்துவதற்கான முன்னேற்பாடுகள் தற்போது முழுவீச்சில் நடைபெறுகின்றன. அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் முதுநிலை ஆசிரியர் பணிக்கு கூடுதல் காலி பணியிடங்கள் கேட்கப்பட்டுள்ளது. எனவே காலி பணியிடங்கள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இந்த தேர்வு பாத்தீங்க அப்படின்னா புதிய பாடத்திட்டத்தின்படி தான் நடைபெற உள்ளது. ஏன்னா தமிழகத்தில் புதிய பாடத்திட்டம் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதன் பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதே போல் இந்த டெட் செட் தேர்வுகள்லாம் நடத்துவது பற்றி அவர் சொல்லிக்கிறார். ஏன்னா மார்ச் மாதம் நடந்த டிஆர்பியில் நடத்தப்பட்ட செட் தேர்வுக்குண்டான ரிசல்ட் இதுவரைக்கும் வெளியிடப்படவில்லை. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட் தேர்வு தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளது. வழக்கு முடிவடைந்ததும் ரிசல்ட் வெளியிடப்படும். அதே போல் 2022க்கு பிறகு டிஆர்பியில் நடத்தப்படும் டெட் தேர்வையும் நடத்தவில்லை எனவும் பிஎட் முடித்த ஆசிரியர்களிடம் பெரும் கவலையை அளித்துள்ளது இந்த டிஆர்பி. அதே போல் என்இடிசி விதிமுறைப்படி ஆண்டுக்கு 2 முறை டெட் தேர்வு நடத்தப்படும். ஆனால் அது நடத்தப்படுவதில்லை. ஆனால் மத்திய அரசால் நடத்தப்படும் சிடெட் முறையாக நடத்தப்படுகிறது, ஆண்டுக்கு 2 முறை. ஆகவே ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் இந்த டெட் தேர்வையும் ஆண்டுக்கு 2 முறை நடத்தப்பட வேண்டும் என்றும் ஆசிரியர் தரப்பில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த டிஆர்பி எக்ஸாம் பிஜி டிஆர்பி எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா 1915 இடம் தான் அவங்க நோட்டிஃபிகேஷன்ல கொடுத்துருக்காங்க. மேலும் இது அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. ஆகவே இப்போ இருந்து நீங்க இந்த புதிய பாடத்திட்டத்தை படி படித்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ரொம்பவும் ஈஸியா இருக்கும். ஏன்னா கட் ஆஃப் எவ்வளவு வரும் அப்படிங்கறத யாருமே நியமிக்க முடியாது. செட் தேர்வுல பாத்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் 130 வரைக்கும் போயிடுச்சு. பட் டிஆர்பி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் வந்ததையும் பாத்தீங்க அப்படின்னா அதுக்குண்டான கட் ஆஃப் மேலும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஸ்டார்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா புதிய பாடத்திட்டத்தில் எந்த மாதிரி கொஸ்டின் வரும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஸோ இப்போ இருந்தே ப்ரிப்பேர் பண்ணீங்க தான் நவம்பர் மாதம் நடக்க உள்ள பிஜி டிஆர்பி எக்ஸாம்ல பாஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்பு ரொம்பவும் அதிகமாக இருக்கும். ஸோ நன்றாக ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. வீடியோவை லைக் பண்ணி நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.